காண்பேனே பவுளை நான் வின் வீட்டில், கடும் புயல் காற்றுதான் அங்கு இல்லையே. காண்பேனே பவுலை நான் வின் வீட்டில், கடும் புயல் காற்றுதான் அங்கு இல்லையே. யோனாவை காண்பேன் பெரிய மீனும் இல்லையே, மோட்சலோகத்திலே. யோனாவை காண்பேன் பெரிய மீனும் இல்லையே, மோட்சலோகத்திலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. இயேசு கிறிஸ்தியனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக தலைவணங்கி அவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 9:25 எழுதியிருக்கிற ஒரு கனத்திற்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின ஒரு வார்த்தையை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக தேவன் நமக்கு சில காரியங்களை செய்து அழைத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வருவோம். தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அநேக முறை படிக்கிறோம். தேவன் அழைத்தார் என்று படிக்கிறோம். எதில் விசேஷமாக நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறோம். அது வேறு வேறு காரியங்கள் அமர்ந்திருந்தாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது ஒரு மேன்மையான பாக்கியம். இந்த பாக்கியத்தை விவரிக்க முடியாத ஒரு காரியம். எதற்காக என்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இது மிக விசேஷமான ஒரு காரியம். உலகத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது மகான்கள், கல்விமான்கள், ஞானவான்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள், மாமேடைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி அடுக்கிக் கொண்டு போகிற இவ்வளவு காரியங்கள் மேன்மையுள்ளதாக இருக்க, எல்லாரையும் தேவன் தமது நாமத்தின் மகிமைக்காக கொண்டு வராமல், எல்லாரையும் தேவன் தமது நாமத்தின் மகிமைக்காக அழைக்காமல், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தோரணை அவர்களுக்கு அவர் கொடுக்காமல், சிலரை மாத்திரமே தனக்காக தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிய முடியும். அவர் சிலரை மாத்திரம் தமக்காக தெரிந்து கொண்டதின் அந்த ஆழமான உண்மையின் நோக்கம் என்ன? தெரிந்து கொள்ளுதல் என்று சொன்னாலே வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. அந்த வித்தியாசம் உண்மையாய் ஓசியாவின் புஸ்தகம் 2:19 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு நேர்த்தியான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நித்திய விவாகத்திற்கென்று ஒன்று எனக்கு தெரிந்து கொண்டேன். ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அதோடு நிறுத்தாமல் 20வது வசனத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், உண்மையாய் உனக்கென்று என்னை தெரிந்து கொண்டேன். அதில் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாம் திருமண ஒப்பந்தத்தில், நம்முடைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையின் திருமண ஒப்பந்தத்தில் நிச்சயம் முடிப்பாங்க, பெண் பார்த்துருவாங்க, பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிப்பார்கள், அப்புறமா மாப்பிள்ளையும் பெண்ணும் தனியாக பேசிக்கொள்வார்கள். இது எல்லாமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். இவைகள் எல்லாம் இல்லாமல் திருமணத்திற்கு முன்பு நிற்கும் பொழுதே திருமணம் நடத்தி வைக்கிற போதகர் கேட்பார், இந்த வாலிபனை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உண்மையாய் நீங்க விரும்புகிறீர்களா? இப்படி கேட்கிறது போல முதல் உன்னை விவாகத்திற்கென்று நான் நியமித்துக் கொண்டேன் என்று சொன்னவர் அடுத்து ஒரு உறுதிமொழி சொல்லுகிறார், உண்மையாய் என்னை நியமித்துக் கொண்டேன். அதோடு நிறுத்தாமல் 2:23 வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் எனக்கென்றே விதைத்தேன் என்று சொன்னார். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. எனக்கென்றே உன்னை பூமியில விதைத்து வைத்திருக்கிறேன். அப்படியானால் நம்மில் வைத்திருக்கிற அந்த அன்பின் காரியத்தை தான் நாம் உணர வேண்டியவர்களாய் நிற்கிறோம். நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இருதயத்தின் உணர்வுகளையும் ஒன்று கூட்டி நாம் பார்த்தால்தான் இந்த வார்த்தைகளுடைய மேன்மை நமக்கு விளங்கும். சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அல்லது சொல்லுகிறோம், அல்லது கடமைக்காக, அல்லது இது எங்களுக்கு வழி வழியாய் வந்தது, அல்லது இது எங்களோடு கூட இப்படித்தான் எங்களுக்கு உண்டானது என்று சில நேரத்தில் எண்ணி அவைகளை எல்லாம் நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து அதை ஒரு பெரிய காரியமாக எண்ணாமல் போகிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே அதனுடைய மேன்மை வித்தியாசமானது என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டாம்.
வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்னாகும் 23 பாருங்கள். நேர்த்தியான வார்த்தைகள் எங்கிருந்து கண்டுபிடித்தேன் என்று ஒரே வரியில் சொல்லி அந்த மேன்மையை விளங்கப்படினார். கண்மலையின் உச்சியிலிருந்து உன்னை பார்த்து குன்றுகளின் மேலிருந்து உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நம்மை கண்டுபிடித்தார்? நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அது எப்பொழுதும் சொல்லுவது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், என் தலையில், உங்கள் தலையில், உங்கள் பிள்ளைகளின் தலையில், உங்கள் தாய் தகப்பன் தலையில், உங்கள் சந்ததிகள் ஒவ்வொருவர் தலையிலும் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைத்து தான் அதை அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு கிரியைகளை செய்தார். போராட்டம், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், சோர்வுகள் என்பது அது சரீரத்தோடு ஒட்டி வந்து கொண்டிருப்பது. இதிலே நான் சோர்ந்து, இதிலே நின்று, இதிலே நான் முழுவதும் திளைத்து போய் விடுவதுதான் எனக்கு அந்த விசுவாசத்தின் மேன்மைக்கு வர முடியாமல் நம்மை தடுத்து விடுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 32:38 ஓசியா 1:10 2 கொரிந்தியர் 6:18 இந்த 3 வசனங்களை ஒரு மனமே படித்து வாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தை, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும் என்று எழுதினார். உண்மையா எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகளை சொல்லி நம்மை கண்டுபிடித்தார், நம்மை அணைத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும், உங்களை எனக்கு நான் தெரிந்து கொண்டேன். இத்தனை நேர்த்தியாய் கொண்டு வந்தவர் ஒரே வார்த்தையில் அதற்கு ஒரு முடிவும் எழுதி வைத்தார். நீங்கள் எபிரேயர் 10:38 உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நான் தெரிந்து கொண்டேன், நான் அழைத்திருக்கிறேன், நான் அழைத்து தெரிந்து கொண்ட என் பிள்ளை பின்வாங்கி போனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிருக்காது. ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய கோபம் கலந்த தன்னுடைய முடிவையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனங்களை அநேகர் அறிந்து கொள்வதில்லை. எபிரேயர் 10:38 என்கிற அந்த வார்த்தையை அப்படியே மறந்து விடுகிறார்கள். தான் செய்வது என்னதென்று தெரியாது, செய்து கொண்டே இருக்கிறோம். குறைகள், குற்றங்கள், அதுவும் சில நேரத்தில் செய்து எனக்கு தெரியாமல் செய்து மனஸ்தாபப்பட்டால் போதும் என்று சில பிரசங்கம் வந்து விடுகிறது. அவர் மன்னிக்கிறவர், அவர் அன்பு நிறைந்தவர், இரக்க நிறைந்தவர். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதயங்களை இலக பண்ணுவதால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்து போல வார்த்தைகளை அவர்கள் காண்பிக்கிறதில்லை. ஒரு வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் அவர் அழைத்த அழைப்பில் இருந்து பெண் வாங்கி போவானானால், ஒரு மனிதன் அவர் கூப்பிட்ட பின்பு அவரை பார்த்து அவரிடத்தில் நல்ல ஈவுகளை அறிந்து எபிரேயர் புஸ்தகத்தில் அருமையாய் பவுல் எழுதினார். எல்லாவற்றையும் தெரிந்த பின்பு பெண் வாங்கி போவானானால் அவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று எழுதினார். ஆனால் இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். அவர் சொல்வது, ஒரு ஆத்மா பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது என்று சொன்னார். பிரியமாயிராத ஒரு முடிவையும் அவர் சொல்லிக் கொடுத்துதான் அவர் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தலையில் சூடப் போவது, உன்மேல் நான் வைத்து உன்னை அழகு பார்க்க போவது சாதாரண காரியம் அல்ல. அழிவில்லாத ஒரு கிரீடத்தை உன் தலையிலே வைத்து உன் ஜனங்களுக்கு முன்பு, உன் ஜாதிகளுக்கு முன்பு, உன்னை பரிகசிக்கிறவனுக்கு முன்பு, உன்னை துக்கப்படுத்தினவனுக்கு முன்பு, உன்னை கேவலமாய் பேசினவனுக்கு முன்பு, அதுவும் இந்த பிரச்சனைகள் பெரிதென்று வரும் பொழுது கொஞ்சம் உயர்ந்த ஜாதி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஏழ்மையான தாழ்மையான மக்களிடத்தில் பழக தொடங்கினால் அவர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களோடு பழகிக் கொள்வதில்லை. அவர்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்வதில்லை. அது ஆகாது. அவனோடு பழகிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவன் வீட்டில் சாப்பிட்றான், இவன் நம்ம வீட்டுக்கு ஆகாது, நாம அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இஸ்ரேவே விசேஷமாகவே விசுவாசிகளை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான காலத்தை நாம் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு காரியத்தை நாம் மறக்க வேண்டாம். நான் தாழ்மையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், திக்கற்றவனா இருக்கலாம், நான் விதவையா இருக்கலாம், எனக்கு தினமும் பிச்சை தான் சாப்பாடா இருக்கலாம், அல்லது யாருமே என்னை மதிக்காத ஒரு அலங்கோலத்தில் இருக்கலாம், எனக்கு ஆடை சரியில்லாமல் இருக்கலாம். தேவனுடைய ஒரே ஒரு திட்டம், என் தலையில் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைத்து என்னை பகைக்கிற, என்னை நிந்திக்கிற, என்னை காண்கிற, எனக்கு உறவு பாராட்டின, என்னை வேண்டாம் என்று ஒதுக்கின, என்னை தள்ளிவிட்ட மக்களுக்கு முன்பு என்னை நிலை நிறுத்துவதுதான் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் என்னில் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைக்கும்படியாக அவர் சில காரியங்களை என்னிடத்தில் எதிர்பார்த்தும் இருக்கிறார். அந்த எதிர்பார்த்த காரியம் என்ன? நான் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு
என்னை எல்லா வாசனை திரவியம் போட்டு அலங்கரித்து, உதட்டுக்கு சாயத்தை போட்டு, நல்ல பவுடர் அடித்து, நல்ல கிராப்பெல்லாம் போட்டு, அழகான ஆடை, அதுவும் டிசைன் மாடல்ல ஆடைகள் எல்லாம் போட்டு அப்படி போய் நின்றால் எனக்கு போதும் என்கிற அந்த தன்மையில் அவர் விரும்பாமல், சில காரியங்களை, அழிவில்லாத கிரீடத்தை உனக்காக நான் வைத்திருப்பதால் நீ என் மகனாக மகளாக இந்த காரியங்களுக்குள்ளும் நீ நுழைய வேண்டும் என்று அவர் செய்வதால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பின்மாற்றம் உள்ள ஒரு நிலைமைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், போராட்டங்களோடு கூடத்தான் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் ஆகாது, சில தேவனுடைய ஜனங்களுக்கு நெருக்கடி ஆகாது, சிலருக்கு தொல்லையே வரக்கூடாது, கஷ்டம் மூத்திரமும் நெருக்கம் எல்லாம் வரக்கூடாது, எந்த காரியத்திற்கும் இருக்கக்கூடாது, நிம்மதியான சுக வாழ்வு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது உண்மைதான். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வந்து விடுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல என்று சொல்லி அதே வார்த்தை அதற்கு பின்பு அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் லோகாதிபதியின் அந்தகாரத்தில் லோகாதிபதிகளோடும் கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். இந்த போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? நான் ஆண்டவரை சேவித்தது வீண்தானா? ஏன் அவர் வல்லமையை அனுப்பி அதை செய்யக்கூடாதா? அவர் வல்லமையை அனுப்பி இன்றைக்கு ராத்திரிய அந்த பிசாசை தலையை நசுக்கக்கூடாதா? அவர் வல்லமை அனுப்பி என்னை நேற்று சண்டை போட்டு எங்கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அவனை கழுத்தை பிடிச்சி நெரிக்க கூடாதா? இப்படி சில காரியங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்கள் அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இது எல்லாமே நம்முடைய அனுபவத்தில் உண்டாயிருக்கிற காரியங்கள். போராட்டத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போராடினீர்கள், உங்கள் விசுவாசத்திற்காக போராடினீர்கள், உங்கள் குடும்பத்திற்காக போராடினீர்கள், அநேகர் உங்களை சூழ்ந்திருந்தார்கள், அநேகர் உங்களை நீதிமன்றத்தில் கொண்டு போனார்கள், அநேகர் உங்கள் காவல் நிலையத்தில் கூட்டி கொண்டு போனார்கள், அநேகர் உங்களை சூழ்ந்து நின்றார்கள், நீ வரக்கூடாது என்றார்கள், போகக்கூடாது என்றார்கள், நீ அதோடு சேர்ந்தால் அப்படியே போய்விடு என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் போராட்டத்தின் அனுபவத்தில் நின்றீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நான் போராட்டத்தின் நடுவில் நின்றுதான் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, அதி சீக்கிரத்தில் நீங்களும் இந்த லேசான உபத்திரவம் என்கிற அந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள். நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இழப்புள்ள வகைகள் வந்தாலும் சரி, சரீரம் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து இத்து விடுகிற சூழ்நிலை ஆனாலும் சரி, ஒன்று மறக்க வேண்டாம், எனக்கென்று வைக்கப்பட்ட அழிவில்லாத ஒரு கிரீடத்தை மறுபடியும் என்னை புதுப்பிக்கிறவர் என்னை புதுப்பித்து என் தலையில் வைத்து, என்னை நிந்தித்தவனுக்கு முன்பு, என்னை குறை சொல்லவனுக்கு முன்பு, என்னை கேவலமாக்கினவனுக்கு முன்பு, என்னை பரியாசம் பண்ணினவனுக்கு முன்பு, என்னை பார்த்து காரி துப்பினவனுக்கு முன்பு அவர் கிரீடத்தோடு கூட என்னை நிறுத்தி மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், அவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். மறந்து விட வேண்டாம். அதற்கு ஒரே ஒரு காரணம், உங்களை விவாகத்திற்கு நியமித்துக் கொண்டார். நியமித்துக் கொண்டவர் பொய் சொல்றதுக்கு அல்ல, உண்மையாகவே நியமித்துக் கொண்டாராம். ஆகவே ஒரு போராட்டமான அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியம் என்பது வேதத்தின் காரியம். நீங்கள் அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார், அநேகருக்கு நாங்கள் வேடிக்கையானோம் என்று எழுதினார். அது இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுதுதான் உண்மையாய் உள்ள பரவசம் கொள்கிறார். அநேகருக்கு வேடிக்கையானோம். உண்மையாய் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. உலகத்தை ஒதுக்கி தள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. மாம்சத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வாழ்கிற தேவ ஜனங்கள் உண்டு. இவர்கள் எல்லாம் வெளியே போகும்பொழுது பாருங்க, ஒரு வெள்ளைப்புடவை இருக்கும், காதுல ஒன்று இருக்காது, கழுத்துல ஒன்று இருக்காது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அங்க போகும்போதே ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு அவளை கூப்பிட்டுட்டு போயிடாத, நல்ல காரியத்துக்கு அவங்கள முன்ன நிறுத்திடாதீங்க, நல்ல காரியத்தில் அவங்கள வச்சுக்க வேண்டாம், காரணம் ஒன்றும் இல்லாம இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னால நிறுத்திடாதீங்க, ஒன்றும் இல்லாம இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுகிறது. அதுவும் இன்னும் விசேஷம், காலையில எழுந்து அந்த முகத்திலேயே முழிக்கணும், அவளையா பார்க்கணும், அவங்களையா பார்க்கணும், காரணம் ஒன்றும் இல்லாம வெறுங்கழுத்தை பார்த்து நமக்கு அப்படி ஆயிரப்போது, இப்படி சொல்லுகிற அநேக காரியங்கள் உண்டு, நாம் கேட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு அழிவில்லாத கிரீடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறவர் என்னை வேடிக்கையாக்கி வைத்திருக்கிறார்,
அநேகருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு நான் வேடிக்கையாய் தருகிறேன். என்னுடைய நடை வேடிக்கை, நம்முடைய பாட்டு வேடிக்கை, நம்முடைய பிரசங்க வேடிக்கை, நம்முடைய செயல்பாடு வேடிக்கை, நம்முடைய தொழுகை வேடிக்கை, நம்முடைய ஆடை அலங்கார வேடிக்கை, நம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேடிக்கை தான். ஆனால் எனக்கென்று அழிவில்லாத ஒரு கிரீடம் ஆயத்தப்படுவதால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு தேவ ஜனங்கள் கொஞ்சமும் கலங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை. பேசுறது பேசிட்டே இருக்கட்டும், சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், பாடுறவங்க பாடிட்டே இருக்கட்டும், நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தீர்க்கதரிசி சொன்ன ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை எண்ணி பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், மந்தைகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மாடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை கொலைகள் இல்லாமல் போனாலும், அங்கங்கு நான் பொறுக்கி திங்கிற ஒரு வேலைக்காரனாய் மாறினாலும் நான் என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதற்கு காரணம் எனக்கென்று அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். இங்கு யார் என்னை எப்படி பேசினால் என்ன செய்தாலும் நான் அழிவில்லாத கிரீடத்தை தரித்த ஒரு மகனாய் நான் சங்கீதம் 45 வாசித்து பாருங்கள். ராஜகுமாரனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நான் நிறுத்தப்படும் வேலை ஆச்சரியமான வேலையாக இருக்குமா. மூன்றாவது அதே வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10:34 கொள்ளையிடப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை மிக நேர்த்தியானது. கொள்ளையிடப்பட்டோம் என்கிற இந்த வார்த்தையினுடைய அனுபவம் நம்முடைய முழு இழப்புகளையும் காண்பிக்கிற ஒன்று. இந்நேரம் போயிருந்தா நானும் கூட அப்படி ஆயிருப்பேன். ஆனா நான் முழங்கள்ல நின்று 2 மணி நேரம் ஜெபிக்க தொடங்கிட்டேன். அப்படி சொல்ற அநேக கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். நான் இன்னைக்கு ஓடி இருந்தா முதலாள வந்திருப்பேன். ஆனா நான் ஜெபக்கூடத்துக்கு போயிட்டேன். நான் இன்றைக்கு போயிருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைச்சிருக்கும். ஆனா நான் ஆராதனைக்கு போயிட்டேன். எங்க பாஸ்டர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை வச்சுட்டார், உபவாசம் பண்ணிட்டார். அதனால நான் அந்த உபவாச கூட்டத்துக்கு போனதுனால இன்னைக்கு எனக்கு அது இல்லாம போனது. என் மகன் இந்த காரியத்தை செய்திருப்பான். ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்திற்கு என் மகன் இறங்கி இருந்தா என் மகன் முதல் மதிப்பிடத்தில் வந்திருப்பான். முதல் ஆளாய் நான் மாறி இருப்பேன். ஆனால் இன்றைக்கு அது எனக்கு இல்லை. அதற்கு காரணம், நாங்கள் காலையில் எழுந்து வேத வாசித்து ஜெபித்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருது. நாங்கள் இதோடு மாத்திரமல்ல, குடும்பமாய் ஆராதனைக்கு போவதால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிற நன்மைகள் எல்லாம் வீணாய் போனது. நாங்கள் குடும்பமாய் உபவாசிக்க போகிறதால் எங்களுடைய இழப்பு எவ்வளவுதான் என்று சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு சம்பளம் போனது. இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை, வாரத்தில் 2-3 நாள் வேலை. அந்த வேலைக்கும் இன்னைக்கு உபவாசம் கொண்டு இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. நான் இதெல்லாம் செய்கிறதுனால் எனக்கு இவைகள் எல்லாம் நஷ்டமாய் தெரிகிறது என்று வேதத்தில் அதே வார்த்தையை அப்படியே வாசித்து பாருங்கள். கொள்ளையிடப்படுகிறோம், இழப்பு, அதிகமான இழப்புக்குள் மாறுகிறோம். தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய ஒரே ஒரு முறை சிந்திக்க தொடங்கினாலே அவர்களுடைய இழப்புக்கும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரே ஒரு பதில், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக இங்கு இவ்வளவும் இழக்க வேண்டியதும் இவ்வளவும் தத்தளிப்புக்குள் மாற வேண்டியதுமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த உறுதிப்பாடு எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்கிறதை நாம் முதலாவது சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்க தொடங்குகிறோமோ அவ்வளவாய் நாம் இழக்க தொடங்குவோம். ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, எவ்வளவாய் இழக்க தொடங்குகிறோமோ அவ்வளவாய் அதற்கு அதிகமாய் வேதம் சொல்லுகிறது 100 என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை மறக்க வேண்டாம். என் நாமத்தின் நிமித்தம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வரிசையை அடுக்கிட்டே போறார். நீங்களும் அதுக்குள்ள எத்தனை காரியங்களை என்றாலும் அடுக்கிக் கொள்ளலாம். இந்த அடுக்கிக் கொள்ளுகிற இந்த வார்த்தைகளில் இம்மையிலே ஒரு புறத்தில் ஒருவர் எழுதும் பொழுது சுவிசேஷகர் ஆசீர்வாதம் எழுதினார், இன்னொரு சுவிசேஷகர் எழுதும் பொழுது 100 என்று எழுதினார், அடுத்து மறுமையிலே நித்திய ஜீவன் என்று எழுதினார். எங்கெல்லாம், எப்படியெல்லாம், எந்த விதத்தில் எல்லாம் நான் என் ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக, என் விசுவாசத்தை உறுதியாய் நிற்பதற்காக, நான் தெய்வீகம் நிறைந்த அபிஷேகத்தின் வல்லமைக்குள் ஆவதற்காக எதையெல்லாம் நான் துடைத்து போடுகிறேனோ, எடுத்து போடுகிறேனோ, ஒதுக்கி தள்ளுகிறேனோ, புறம்பாக்கி போடுகிறேனோ அவைகளை எல்லாம் நான் 100 பெறுவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறதுனால்
நாம் இப்படியெல்லாம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மை ஆட்கொள்ள வேண்டியது கட்டாயம்தான். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விட வேண்டாம். ஆண்டவருக்காக எதை இழக்கிறோமோ அது நிச்சயமாய் என்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கத்திலும், எந்த கஷ்டத்திலும், எப்படிப்பட்ட இழப்பிடும். எனக்கு நாங்கள் ஊழியத்தை தொடங்கி ஆரம்பிக்கும் பொழுது திடீரென்று எங்களுக்கு ஒரு ஆவியானவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஊழியத்திற்கு புறப்பட தொடங்கினோம். ஆயத்தமானோம். ஆனால் எங்கள் கைகளில் ஒன்று பெரிய வசதி இல்லை. என்னோடு கூட நின்ற அந்த அருமையான கர்த்தருடைய மனுஷனை கர்த்தர் என்றைக்கு நினைவு கூறுவாராக. அந்த மனுஷன் நின்று யோசித்தார். ஒரு நிமிஷம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம், ஆனா இது போதாத பொருள் தான் என் கையில் இருக்கு. நேராக வீட்டுக்கு போனார். தன்னுடைய சம்சாரத்தை அழைத்தார். அந்த தாலிய கொடுமா. அந்த அம்மா எதுவுமே பேசலை. அப்படி எடுத்தாங்க, கையில கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு ஒரு கல்லை வச்சு கொட்டி அதையெல்லாம் முழிச்சு எடுத்தார். கொண்டு போய் கடையில கொடுத்தார். அந்த பணத்தை வாங்கி கொண்டுதான் ஊழியத்திற்கு வெளியே கடந்து போனோம். அந்த அனுபவ காலங்களை எல்லாம் நான் இன்றைக்கும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்கிறேன். அவ்வளவு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். ஊழியத்திற்கு சென்றோம், ஊழியம் முடிந்தது. இன்றைக்கு அந்த குடும்பத்தின் நேர்த்தியான அனுபவங்களை பார்ப்பீர்கள். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இன்றைக்கு அந்த குடும்பத்தில் மேலோங்கி நிற்கிறதை அறிய முடியும். ரெண்டு ஆண் பிள்ளைகளும் நேர்த்தியான உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். எனக்குரிய வருஷம் முழுவதும், மாதம் முழுவதும் கை நிறைய சம்பாதிக்கிற கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டார். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அனுப்பினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தேவன் நம்மையும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலார் சொன்ன இந்த அனுபவங்களில் நம்மை நடத்தி கொண்டு போகலாம். ஒன்று போராட்டம் நிறைந்த அனுபவங்கள், மற்றொன்று மற்றவர்கள் வேடிக்கையாய் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிற சூழ்நிலைகள், மூன்றாவது நம்மில் தோன்றுகிற மிகப்பெரிய இழப்புக்குரிய காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நம்முடைய உள்ளத்தை வேதனை கொண்டு போகலாம், சங்கடத்திற்கு கொண்டு போகலாம், கண்ணீருக்கு கொண்டு போகலாம், குடும்பமாய் சேர்ந்து உட்கார்ந்து புலம்புக்குரியதாய் மாறலாம். என்னோடு கூட கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய நாமத்தை கனம் பண்ணுகிற, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். இவைகள் எல்லாமே என்னில் அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிற அந்த மகா பெரிய பாக்கியத்திற்கு அழைத்து செல்லுகிற பாதைகள் என்பதை மறக்க வேண்டாம். ஆகவே நம்முடைய பக்தர்கள் பாடினார்கள், பரத்துக்கேறும் படிகள் போல என் பாதை தோன்ற வேண்டும் ஐயா என்று பாடினார்கள். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்மிடத்தில் அருமையாய் என்னை சேர்க்கிற தூதர்களாய் மாற்றும் என்றார்கள். உபத்திரவங்கள் தூதர்களாய் மாறட்டும், வேதனைகள் தூதனாய் மாறட்டும், சங்கடங்கள் தூதனாய் மாறட்டும், என்னுடைய மன நோவு எனக்கு தூதனாய் மாறட்டும், என்னுடைய வியாதியின் கொடுமை எனக்கு தூதனாக மாற்றித்தார், அவர்கள் என்னை கொண்டு போய் சேர்க்கட்டும் என்று. அந்த அனுபவங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களின் உள்ளங்களை ஆட்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்யும்படி அதிகமாய் ஜெபியுங்கள், தொடருங்கள், உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டுங்கள். காரணம், முழங்காலில் நின்று எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் உங்களை குறித்த உங்கள் அழிவில்லாத ஒரு கிரீடம் தேவனாலே நினைவு கூறப்படும். உங்கள் குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் பாடி துதித்து சோத்தரித்து எழுந்தும் பொழுதெல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிற அழிவில்லாத ஒரு கிரீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதை தேவன் நினைவு கூறுவார். அந்த கிரீடத்தை பெறத்தக்கதாக எந்த விதத்திலும் பின்வாங்கி போகாமல் முன்னேறி செல்லுங்கள். மறுபடியும் அந்த வேத வசனத்தை நினைவு கொள்ளுங்கள். ஒரு ஆத்மா, 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:38, ஒரு ஆத்மா பின்வாங்கி போகுமானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாகிறாது. யார் உங்களுக்கு என்ன மாதிரி உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தாலும் வேத வசனங்களை மறந்து போக வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். கொஞ்சமா மாறிட்டேன், என்ன செய்யறது சொல்லிட்டேன், இந்த காரியம் கிடைக்காது, அந்த காரியம் கிடைக்க, எது எப்படி இல்லை என்றாலும் அவைகளை ஆட்கொள்ள, அவைகளையும் மேற்கொள்ள, அவைகளையும் நடத்த, அவைகளிலும் பழக்குவிக்க, அவைகளிலும் தூக்கி நிறுத்த, அவைகளிலும் முன்னேற்றி செல்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருக்காக நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அழிவில்லாத கிரீடத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக எங்களை உமக்கு மனவாட்டிகளாக, உமக்கு பிரியமான புத்திரராக எங்களை ஆக்கினதல்லாமல் எங்களை தேடி கண்டுபிடித்த விதத்தை நாங்கள் அறிந்தோம்.
கண்டுபிடிக்கிறதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் விரும்புகிற அந்த அனுபவங்களையும் எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் வாசித்தோம். எங்கள் வாழ்வில் வருகிற போராட்டங்கள், எங்கள் வாழ்வில் வருகிற வேடிக்கையாய் போகிற நிலைமைகள், எங்கள் வாழ்வில் வருகிற கொள்ளையிடப்படுகிற சூழ்நிலைகள், இழப்பான காரியங்கள் எல்லாம் ஒப்பற்ற தேவனாகிய உம்மையும் உமது மகத்தை விட்டு எங்களை பின்வாங்க செய்யாதபடிக்கு கிருபை தாரும். கிருபை மாத்திரமல்ல, நாங்கள் கெஞ்சி கேட்பது, பின்வாங்கி போவானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமா இராது என்று சொன்னேன். ஆண்டவரே, இந்த பின்வாங்குதல் எங்கள் ஒருவர் வாழ்க்கையிலும் இருக்கவே கூடாதையா. என்ன நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகக்கூடாது. உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து நிற்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மோடு நிற்கட்டும். வாழ்வானாலும் சாவானாலும், ஆண்டவரே, நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி நிற்கிற உள்ளத்தை தார். எப்படிப்பட்ட போராட்டத்தோடு ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது சொன்ன வாசித்த இந்த வேதவசனத்தின்படி போராட்டங்கள் நிறைந்த, வேடிக்கையாக்கப்பட்ட, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் அவர்களுக்கு போதும் அந்த உபத்திரவங்களை மாற்றித்தாரும், அந்த போராட்டங்களை மாற்றித்தாரும். அவர்களோடு போராடுகிற போராட்டங்கள், அவர்களை நெருக்குகிற பிசாசின் அந்தரங்க கிரியைகள் அவர்களை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு வேடிக்கையாக, பரியாசமாக எங்கெங்கெல்லாம் விற்கப்பட்டார்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ, அங்கெங்கெல்லாம் உடைய பிள்ளைகளின் தலை உயர்த்தப்படுவது மாத்திரமல்ல, அங்கெங்கெல்லாம் ஒரு அழிவில்லாத கிரீடம் இவர்கள் தலைமையில் வைக்கப்படுகிற அந்த மேன்மையான பாக்கியம் அவர்கள் உணரத்தக்கதாக நீ செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் பரிகசிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளின் மேன்மையை விளங்க பண்ணும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, இம்மயிலை நூறத்தனையான ஆசீர்வாதம் என்று. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்றை கூட குறைக்காமல் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். உமக்கென்றும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் இவர்கள் காண்பிக்கிற அந்த அன்பின் பிரயாசங்கள் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு நீர் அதை கிருபையாய் மாற்றித்தார். உன்னதமான ஆசீர்வாதத்தின் நிறைவு உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். பலவீனத்து நிமித்தம், சங்கடத்து நிமித்தம், ஆண்டவரே, வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது போல போராட்டங்களோடு வேடிக்கை ஆக்கப்பட்ட ஒரு நிலையோடு கூட எல்லாம் இழந்த வெறுமையான நிலையில் யார் இருந்தாலும் அந்த வெறுமை மாறும்படி செய்வீராக. அவருடைய அங்கலாய்ப்பு மாறும்படி செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மற்றவர்களுக்கு முன்பாக எந்த விதத்திலும் அவர்கள் தாழ்ந்த ஒரு நிலை அவர்களுக்கு வராதபடி போராடுகிறவர்களோடு ஆண்டவரே நீர் எதிர்ப்படுவீராக. எந்த காரியங்களில் எல்லாம் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னதமான அன்பு அவர்களை ஆட்கொள்ளட்டும். தெய்வீக மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ள முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வேதவசனம் அவர்களோடு இடைப்படட்டும். வேதவசனத்தின் மேன்மை அவர்களை தாங்கட்டும். அந்த வசனத்தினுடைய மகிமை அவர்களை மூடி மறைக்கும்படி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை தார். குடும்ப ஜெபங்களை கட்டளையிடும். தனிப்பட்ட முறையில் வேதம் வாசிக்கும்படி, தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் மாற்றித்தார். நேரம் இல்லை என்கிற அந்த ஒரு குறை வராதபடிக்கு நல்ல சந்தர்ப்பங்களோடு கூட தேவனை தொழுது கொள்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு தார். இந்த மேன்மையான பாதையில் உம்முடைய பிள்ளைகள் நடத்தப்பட்டு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். கிருபை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சர்வபூமிக்கும் ஆண்டவரும், கண்மலை உச்சியிலிருந்து தேடி பிடித்து நம்மை தெரிந்து கொண்டவருமாகிய மகத்துவம் உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென், ஆமென்.